ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்பிளி சிலம்பு. இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கண்ணை மூடி கேளுங்க. நீங்கள் ஒரு புல்வெளியில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை சுற்றி மான், முயல், இது போல் விலங்குகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தண்ணீரோட சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வர திசையை நோக்கி இப்போ உங்கள் கால்கள் நடக்க ஆரம்பிக்குது. நீங்கள் போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு அழகான நதி போயிட்டுருக்கு. அந்த நதி கரையில் மயில்கள் தோகை விரித்து நடனம் ஆடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கண்ணை திறக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் புல்வெளி, மான், முயல், நதி, மயில் இதெல்லாம் சொன்னது உங்கள் மனசில் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்துருப்பீங்க. இப்படி நம்ம கேட்குற விஷயங்களோ நம்ம நினைக்கிற விஷயங்களோ நம்ம மனசில் காட்சிப்படுத்தி பார்ப்போம் இல்லையா? இதை தான் விஸ்வலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோஸ்லேயும் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். அதனால் இந்த வீடியோவில் நாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுனா என்ன, அதற்கான மெத்தட்ஸ் என்ன இருக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த 2 வீடியோவும் இதற்கு முன்னாடி பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். இந்த பிஸியான உலகத்தில் நாமளும் எப்பவும் பிஸியாகவே இருப்போம். ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டே இருப்போம். சில நேரங்களில் வேலை இல்லைனாலும் அந்த டைம்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போயிடுவோம், ஒரு படம் பார்ப்போம், ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். இப்படி ஏதாவது ஒரு வேலை நம்ம செஞ்சிட்டே இருப்போம். ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் கூட நம்ம இருக்க மாட்டோம். அப்படி நம்ம ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறத பற்றி யோசித்தது கிடையாது. நம்ம கொஞ்ச நேரம் தனிமையில் இருந்து யோசித்து பார்த்தோம்னா நம்மளை பற்றி யோசிப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிப்போம், வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்போம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கும்போது நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம மனசில் ஒரு இமேஜஸாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்படி நம்ம கற்பனையில் யோசித்து பார்க்குற விஷயம், அதாவது விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற விஷயம் எதை பற்றினாலும் இருக்கலாங்க. ஆனால் பாசிட்டிவான தாட்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா பாசிட்டிவோ நெகட்டிவோ இது நம்ம எதை பற்றி யோசிக்கிறோமோ அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நம்மளுக்கு தான் சேரும். அதனால் எப்போவும் நம்ம பாசிட்டிவான தாட்ஸை யோசிப்போம். இப்படி நாம் யோசிக்கிற விஷயங்கள் எப்போவும் ஃப்யூச்சரில் நம்ம என்னவா ஆக போகிறோம், நம்மளுக்கு என்ன வேணும், அதை பற்றியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்படி யோசித்து பார்க்கும்போது நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் இருந்தே ஃப்யூச்சரில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்ப்போம் இல்லையா? இப்படி நம்ம டெய்லி செய்யும்போது அந்த விஷயங்கள் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிற அந்த விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுது. இந்த விஸ்வலைசேஷனில் 2 ஸ்டெப்ஸ் மெயினாக நம்ம நோட் பண்ணணும். கோல் விஸ்வலைசேஷன் அப்புறம் ப்ராசஸ் விஸ்வலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதை கற்பனையில் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த கோலை நம்ம போய் அச்சீவ் பண்ணணும்னா எப்படி நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி அந்த கோலை போய் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதற்கான ஸ்டெப்ஸ், அதற்கான முயற்சிகளை நாம் கொடுத்து அந்த கோலை போய் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். இப்படி நம்ம மனசில் காட்சிப்படுத்தி பார்க்குறோம் இல்லையா? இது அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது தான் செய்யணும். அப்படி நாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதற்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. பெஸ்ட்டு டைமாக எதை சொல்கிறாங்கன்னா, நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா தூங்கி எழுந்த உடனே அதிகாலையில் இந்த மாதிரி டைமில் நாம் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் நாம் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், நம்மளோட வாழ்க்கையில் கோல் என்ன, நம்ம லட்சியம் என்ன, எதை நோக்கி நாம் போக போகிறோம், நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்கணும். இப்படி யோசித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த நாள் ஃபுல்லாக அதற்கான எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைக்க போகிறோம்.
இப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுல ஒரு மெத்தடாக எதை சொல்கிறாங்கன்னா, நம்ம அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி யோசித்து பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசித்து அது இப்போ ப்ரெசண்ட்டில் நடந்துட்ட மாதிரி நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். இப்படி எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு சிலர் கண்ணை மூடி யோசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ், வேறு சிந்தனைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணை மூடி யோசித்து பார்க்காம ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்து எழுதிட்டு, அது இப்போ நடந்துடுச்சுன்னா அவங்க அந்த லைஃப்பில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ப்ரெசண்ட்டில் யோசித்து எழுதணும். அப்படி ஒவ்வொன்றா நம்ம எழுதும்போது அதை நம்ம படிக்கவும் செய்கிறோம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு டைமும் அதை நம்ம எழுதி வச்சு படிக்கும்போது அந்த எழுதி வச்ச பேப்பரை ஒவ்வொரு நாளும் எடுத்து நம்ம வாசித்து பார்க்கணும். அப்படி வாசித்து பார்க்கும்போது அந்த விஷயங்கள் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். இப்படி ஸ்டோர் ஆகிற விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுது. அதனால் நம்மளுக்கு நம்ம கோலை போய் அச்சீவ் பண்ணுற வழிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி போனோம்னா நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தடாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள் சார்ந்ததையெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ரூம்லாம் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான இமேஜஸ் எல்லாம், ஸ்லிம்மாக இருக்கிறவங்களோட இமேஜஸ், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ரூமில் அங்கங்கே எடுத்து ஃபோட்டோஸாக பேஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா, அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வரும். அதை நோக்கி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ் இருக்கும், அதில் போய் ஜாயின் பண்ணணுன்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த காலேஜோட இமேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து உங்கள் ரூமை சுற்றி ஒட்டி வைக்கலாம். உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கோட்ஸ் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். அப்போது அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்போதும் உங்கள் மனசில் தோணும், நம்ம ஃபஸ்ட் மார்க் வரணும், நல்ல மார்க் வரணும், இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி உங்கள் மனசில் ரிப்பீட்டடாக அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது யாருனாலும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம், எதை பற்றினாலும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்லா மார்க் வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதே ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்க ஆஃபீஸில் அவங்களுக்கு ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஒரு போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பணக்காரர் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்குற மாதிரி கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் எதனாலும் யோசித்து பார்க்கலாம். அப்படி யோசித்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷன் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன், அதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அதை நோக்கி ப்ராசஸ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்க்கே இன்னும் போய் ஜாயின் பண்ணலை, பட் அம்பானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஆசைப்படலாம், தப்பில்லை. அதையும் நம்ம போய் அச்சீவ் பண்ணலாம். பட் எப்போ அப்படின்னா, அதற்கான ப்ராசஸை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி போனால் தான் முடியும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம கற்பனை உலகத்தில் தான் வாழ முடியும். இப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை நம்ம மனசார நம்பணும். அதே போல் ப்ரெசண்ட்டில் நடக்கிற மாதிரி தான் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நம்ம நம்ப போகிறோம். இப்படி நம்ம மனசு ஆசைப்பட்டதை அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் கோல் விஷுவலைசேஷன். இது வந்து நம்ம மனசு ஆசைப்பட்டதை அப்படியே நம்ம காட்சிப்படுத்தி பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா ப்ராசஸ் விஷுவலைசேஷன். இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம மனசு ஆசைப்பட்டது இல்லையா, அதை போய் அடையணும்னா என்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் யோசித்து பார்க்க போகிறோம். அப்படி யோசித்து பார்க்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். இது ஸ்கில் அண்ட் டேலண்ட்ஸ் போதுமா, இல்லை இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்த்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
நம்ம ஒன்லி கோல் விஸ்வலைசேஷன் மட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம்னா கற்பனை உலகத்துக்கு போயிடுவோம். அதனால் கோல் விஸ்வலைசேஷன் அண்ட் ப்ராசஸ் விஸ்வலைசேஷன் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணோம்னா தான் நம்ம கோலை போய் அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை கண்டுபிடிச்சி அதற்கான ஹார்ட் ஒர்க் நாம் போட்டு நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருள் பின்னாடியும் அந்த பொருளை கண்டுபிடிச்சவங்களோட கற்பனை திறன், அதாவது அவங்களோட விஸ்வலைசேஷன் பவர் ஒளிஞ்சிருக்கு. அந்த பொருள் அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க மனசில் அதை காட்சிப்படுத்தி பார்த்துருப்பாங்க. என்ன மாதிரி பொருள் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கான ஸ்டெப்ஸும் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நம்ம எல்லாம் சினிமா பார்ப்போம் இல்லையா? அதில் வர ஒவ்வொரு சீனும் ஆல்ரெடி அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போதே விஷுவலைஸ் பண்ணி பார்த்து தான் எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனோட லொக்கேஷன், பேக்ரவுண்டில் எல்லாம் யார் இருப்பாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஹீரோக்கு டைலாக் என்ன, அப்படி எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்டே எழுதுவாங்க. அது அப்படியே எக்ஸாக்டாக ஸ்க்ரீனுக்கும் கொண்டு வருவாங்க. அதே போல் பாடல்கள் எழுதுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க ஸ்டோரியாக தான் சொல்லுவாங்க. அதை அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்து கரெக்டான லைன்ஸ் எல்லாம் எழுதுறதுனால தான் அந்த படங்களில் வர பாடல்கள் கரெக்டாக அதுக்கு மேட்சும் ஆகும், ஹிட்டும் ஆகும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த உலகத்தில் சாதனையாளர்கள் அப்படின்னு நாம் சொல்கிற பல பேர் அவங்க வாழ்க்கையில் அவங்க சாதிச்சதுக்கு முக்கிய காரணம் அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேலாவது நாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட ஆசைகள் என்ன, நம்மளோட கனவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதையும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கோலை போய் அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.